வணக்கம். நம்ம சிஇசி 337 டிஎஸ்பி ஆர்கிடெக்சர் அண்ட் ப்ரோக்ராமிங்கில் போன வீடியோவில் சிசிஎஸ் கோட் கம்போசர் ஸ்டுடியோ சாஃப்ட்வேரை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எதில் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலெலாம் பார்த்தோம். அந்த கோட் கம்போசர் ஸ்டுடியோ வெர்ஷன் 3.3 நம்ம டவுன்லோட் பண்ணணும். அதுக்கு ஸ்பெஷலாக உங்களுக்கு லேட்டஸ்ட் விண்டோஸ் லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ண முடியாது. அதனால் நான் பழைய விண்டோஸ் லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதாவது விண்டோஸ் 7 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வரைக்கும் அதை சப்போர்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி 2 ஐக்கான் உங்களுக்கு க்ரியேட் ஆகிருக்கும். ஒன்று செட்டப் கோட் கம்போசர் ஸ்டுடியோ v3.3 அப்படின்னு ஒரு ஐக்கானும், அப்புறம் சிசி ஸ்டுடியோ v3.3 அப்படின்னு சொல்லி 2 ஐக்கான் டெஸ்க்டாப்பில் க்ரியேட் ஆகிருக்கும். இந்த ஐக்கான் இல்லைனாலும் பரவாயில்ல, அதை நீங்கள் ஸ்டார்ட் பட்டனில் போனீங்கன்னா அதை கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ இப்போ கோட் கம்போசர் ஸ்டுடியோவில் நம்ம எப்படி ப்ரோக்ராம் எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த செட்டப் சிசி ஸ்டுடியோ v3.3 அப்படிங்கிற ஐக்கானை டபுள் கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் டபுள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த விண்டோவில் இந்த லெஃப்ட் சைடில் சிஸ்டம் கான்ஃபிகரேஷன், இதுதான் ஒரு முக்கியமான ஒரு பேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு அவைலபிள் ஃபேக்ட்ரி போர்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் மை சிஸ்டம் அப்படின்னு இருக்கும். இதில் இந்த கோட் கம்போசர் ஸ்டுடியோ என்னென்ன போர்ட்ஸை சப்போர்ட் பண்ணும், அப்புறம் என்னென்ன சிமுலேட்டர் இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம எந்த ஒரு ஹார்ட்வேர் போர்டும் இதில் கனெக்ட் பண்ண போகிறதில்ல. நம்ம சிமுலேட்டரில் தான் ரன் பண்ண போகிறோம். அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்மளுடைய பிளாட்ஃபார்ம் சிமுலேட்டர் அப்படின்னு சொல்லி இங்கே சூஸ் பண்ணிடுவோம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா சிமுலேட்டர் நீங்கள் செட் பண்ணிங்கன்னா இதில் என்னென்ன சிமுலேட்டர் சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறது எல்லா டீட்டெயிலுமே இங்கே வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம ஒரு C64X இந்த ஆர்கிடெக்சரில் ப்ரோக்ராம் எழுதுவோம். உங்களுக்கு சிலபஸில் பார்த்திங்கன்னா C5Xன்னு ஒரு ஆர்கிடெக்சர் இருக்குது, C6X அப்படின்னு ஒரு ஆர்கிடெக்சர் இருக்குது. நம்ம லேட்டஸ்ட்டாக உள்ள C6X ஆர்கிடெக்சர், அந்த ஆர்கிடெக்சர்லேயே நம்ம ப்ரோக்ராம் எழுதுவோம். அதுக்கப்புறம் இந்த என்டைனஸ் லிட்டில் அப்படின்னு சூஸ் பண்ணிடுங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா C6416 டிவைஸ் சைக்கிள் அக்யூரேட் சிமுலேட்டர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணால் இந்த சிமுலேட்டர் என்னென்ன ஃபீச்சர் சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற டீட்டெயிலாம் இங்கே கொடுத்துருக்கு பாருங்கள். ப்ரீகான்ஃபிகர்ட் போர்ட் டிஸ்கிரிப்ஷன், இதில் பார்த்திங்க அப்படின்னா சிமுலேட்ஸ் த C6416 ப்ராசஸர், சப்போர்ட்ஸ் L1D அப்படின்னா L1 டேட்டா, இது L1P அப்படின்னா L1 ப்ரோக்ராம், L2 கேஷ், EDMA என்ஹான்ஸ்டு டைரக்ட் மெமரி ஆக்சஸ், QDMA அப்படின்னா குவிக் டைரக்ட் மெமரி ஆக்சஸ், இன்டரப்ட் செலக்டர், MEC-BSP அப்படின்னா மல்டி சேனல் பஃபர்ட் சீரியல் போர்ட், அப்புறம் டைமர்ஸ், TCP, VCP, EMIF, சப்போர்ட்ஸ் இன்டர்ஃபேஸிங் வித் async, SDRAM அண்ட் ஜென்ரிக் சிங்க் RAM மெமரி மாடல்ஸ். அதுக்கப்புறம் என்ன சப்போர்ட் பண்ணாது அப்படிங்கிறதையும் போட்டிருக்கு பாருங்கள். டஸ் நாட் சப்போர்ட் HPI, PCI, யூட்டோப்பியா. ஓகே, ஸோ இந்த ஃபீச்சர்லாம் இருக்குது. இப்போ நம்ம இந்த C6416 டிவைஸ் சைக்கிள் அக்யூரேட் சிமுலேட்டர் அப்படிங்கிற போர்டை சூஸ் பண்ணி ஆட் பண்ணிடுவோம். இங்கே ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள், ஆட். அதை ஆட் பண்ணோடனே லெஃப்ட் சைடு உங்களுக்கு வந்துடும் C6416 டிவைஸ் சைக்கிள் அக்யூரேட் சிமுலேட்டர் அப்படின்னு. அது வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த C6416 டிவைஸ் ஃபைல் ரிலேட்டட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். இது லெஃப்ட் சைடில் இந்த C6416 டிவைஸ் சைக்கிள் அக்யூரேட் சிமுலேட்டர் இது வந்ததுக்கப்புறம் இந்த பட்டன் கிளிக் பண்ணுங்கள், சேவ் அண்ட் குவிட். ஸோ சேவ் அண்ட் குவிட் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதுவே கேட்கும், ஸ்டார்ட் கோட் கம்போசர் ஸ்டுடியோ ஆன் எக்ஸிட் அப்படின்னு சொல்லி கேட்கும். அதில் எஸ் கொடுத்தீங்கன்னா இந்த சிசி ஸ்டுடியோ v3.3 இன்னொரு ஐக்கான் இருப்பாங்க, அது டபுள் கிளிக் பண்ணால் என்ன வருமோ அது ஓப்பன் ஆகும். நோன் கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த செட்டப் மட்டும் சேவ் ஆகிருக்கும். நம்ம இப்போ கோட் கம்போசர் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணுவோம். ஸோ அதை கிளிக் பண்ணும்போது எஸ் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிட்டோம். இப்போ கோட் கம்போசர் ஸ்டுடியோ ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ கோட் கம்போசர் ஸ்டுடியோ ஓப்பன் ஆனோடனே ஒரு விண்டோ வரும், அது இந்த விண்டோ. இந்த கோட் கம்போசர் ஸ்டுடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜெல் ஃபைல்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே இருக்குது பாருங்கள், ஜெல் ஃபைல்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ இதில் ப்ராஜெக்ட்ஸ், இதில் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஓப்பன் ப்ராஜெக்ட்னு இருக்கும். இப்போ நம்ம எந்த ஒரு ப்ராஜெக்ட்டும் இல்லாதனால நியூ ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ நியூ ப்ராஜெக்ட், அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு பேர் கொடுக்கணும். நம்ம சிம்பிளாக
என்ன கொடுப்போம் அப்படின்னா அடிசன் அப்படின்னு சொல்லி கொடுப்போம். ஸோ அடிசன் ப்ராஜெக்ட் இது எங்கே ஸ்டோர் ஆகுது அப்படிங்கிற டீட்டெயிலும் இங்கே இந்த லொக்கேஷன் ப்ராஜெக்டோட லொக்கேஷன் இருக்குது, sim64xx அடிசன். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபினிஷ் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா இந்த இடத்துல நீங்கள் பாருங்கள், இதோட எக்ஸிக்யூட்டபிள் வந்து ஒரு டாட் அவுட் ஃபைல். அதே மாதிரி டார்கெட் பார்த்தீங்கன்னா அப்படின்னா TMS320C64xx இதுதான் இந்த டிஎஸ்பியோட சிமுலேட்டர். உங்களுக்கு வேறு ஏதாவது டிஎஸ்பி வேணும்னா இந்த இடத்துல நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் என்ன டிஎஸ்பி வேணும் அப்படின்றது. பட் நம்ம வந்து இன்றைக்கி பண்ண போகிறது இந்த TMS320C64xx. ஸோ இதெல்லாமே நீங்கள் கரெக்டாக கொடுத்ததுக்கப்புறம் ஃபினிஷ் அப்படின்னு சொல்லி கொடுங்க. ஸோ ஃபினிஷ் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு டீட்டெயிலுமே இருக்காது, ஏன்னா நம்ம ஒரு எம்டி ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல நம்ம ஒரு ஃபைல், முக்கியமான ஃபைல் என்ன கொடுக்கணும் அப்படின்னா, ஸோ ஆட் ஃபைல்ஸ் டு ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். ஸோ அது கொடுத்ததுக்கப்புறம் நம்ம இது லோடாக கொஞ்சம் நேரம் ஆகுது. ஏன்னா நான் உங்கள்கிட்ட சொன்னேன் CCS 3.3 ஒரு பழைய ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ பழைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னால பழைய லேப்டாப் இது கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. ஓகே, ஸோ இங்கே வந்துருச்சு. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு ஃபைல் வந்து linker.cmd அப்படின்னு சொல்லி ஓப்பன். ஸோ இந்த ஃபைல் இல்லை, அதுக்கு போல் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம இங்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபைல் இந்த நியூ ஃபைல் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் நான் கொடுத்துருக்க இந்த டெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் பேஸ்ட் பண்ணுங்கள். இந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் பேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுதான் லிங்கர் கமாண்ட் ஃபைல். லிங்கர் கமாண்ட் ஃபைல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, உங்களுடைய ப்ராஜெக்டில் கோடு எந்த மெமரி லொக்கேஷனில் போகணும், டேட்டா எந்த மெமரி லொக்கேஷனில் போகணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஃபைலில் தான் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுவோம். ஒரு டிஎஸ்பி ப்ராசஸர்னால் அதுக்கு ஒரு மெமரி இருக்கும், கோட் மெமரி, டேட்டா மெமரி அப்படின்லாம் இருக்கும். ஸோ இதில் நம்ம டிஃபைன் பண்ணுறோம். அதாவது SRAM அப்படின்னு சொன்னால் ஸ்டாட்டிக் ரேம், இது மெமரி லொக்கேஷன் நம்ம கொடுத்துருக்கோம், அட்ரஸ். ஸோ O அப்படின்னா ஆஃப்செட்னு சொல்லலாம், அல்லது ஸ்டார்ட் அட்ரஸ்ன்னு சொல்லலாம். L அப்படின்னா லென்த்து. அதே மாதிரி EXT அப்படின்னா இது எக்ஸ்டர்னல் மெமரி. எக்ஸ்டர்னல் மெமரி இந்த இடத்துல என்ன சொல்லுவோன்னா DRAM அப்படின்னு சொல்லலாம், இல்லை DDR மெமரி அப்படின்னு சொல்லுவோம், டியூவல் டேட்டா ரேட் டைனமிக் ரேண்டம் ஆக்சஸ் மெமரி, அதுதான் DRAM. ஸோ இந்த மாதிரி இது ஜஸ்ட் பேர், நம்ம என்ன பேர் வேணால் கொடுக்கலாம். இந்த அட்ரஸ் தான் ரொம்ப முக்கியம். இது எக்ஸ்டர்னல் மெமரியோட அட்ரஸ். இப்போ இந்த ஃபைலை நம்ம சேவ் பண்ணிடுவோம். ஸோ இந்த ஃபைலை நம்ம எங்கே சேவ் பண்ணணும் அப்படின்னா, நம்ம அந்த அடிசன் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணோம். இந்த அடிசன்லேயே இந்த இடத்துல நம்ம lnk.cmd அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் இன்னொரு ஃபைல், அதுக்கு முன்னாடி இந்த ஃபைலை நம்ம ஆட் பண்ணுவோம். ஆட் ஃபைல்ஸ் டு ப்ராஜெக்ட். ஆட் ஃபைல்ஸ் டு ப்ராஜெக்டில் இந்த linker.cmd ஆட் பண்ணியாச்சு. இப்போது இன்னொரு ஃபைல் நம்ம க்ரியேட் பண்ணுவோம். இந்த இன்னொரு ஃபைல் என்ன ஃபைல்னா include stdio.h. இது ஒரு சி ப்ரோக்ராம் நம்ம எழுதுகிறோம். ரொம்ப சிம்பிளான ப்ரோக்ராம் தான். 2 நம்பர் ஆட் பண்ணுவோம். int a = 10, b = 20, இல்லைனா int a, b, c, a = 10, b = 20, c = a + b. ஸோ இவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம அவுட்புட் பிரிண்ட் பண்ணுவோம். %d + %d is equal to %d \n abc 3 வேல்யூவையும் பிரிண்ட் பண்ணுறோம். இவ்வளோதான், ரொம்ப சிம்பிளானது. அப்புறம் ஃபைனலாக ரிட்டர்ன் 0. இப்போ இந்த ஃபைலை சேவ் பண்ணுவோம். இந்த ஃபைல் சேவ் பண்ணுறது addition.c அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணுவோம். சேவ் பண்ணிவிட்டு அந்த ஃபைலை நம்ம ஆட் பண்ணணும் சோர்ஸில். ஆட் ஃபைல்ஸ் டு ப்ராஜெக்ட், இதில் addition.c ஆட் பண்ணியாச்சு. நம்ம இப்போது இதை இந்த ப்ராஜெக்டை சேவ் பண்ணணும். இப்போது ஸோ இந்த ப்ராஜெக்ட் சேவ் கொடுத்துட்டோம் அப்படின்னா, அடுத்து லெஃப்ட் சைட் இங்கே மேலே பார்த்தீங்க அப்படின்னா ரீபில்ட் ஆல் அப்படின்னு சொல்லி இந்த ஐக்கான் இருக்குது பாருங்கள். நம்ம மவுஸ் கர்சர் உங்களுக்கு தெரியும்.
இந்த ரீபில்ட் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பில்ட் ஆகிற அந்த கம்பைலரோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே தெரியும். ஸோ ஒரு சின்ன வார்னிங் வந்திருக்கு, லாஸ்ட் லைனில் ஒரு நியூ லைன் இல்லை அப்படின்னு சொல்லி. இப்போ நம்ம வந்து அந்த எரரும் போயிடணும். திரும்ப ரீபில்ட் ஆல் கொடுப்போம். ஸோ ரீபில்ட் ஆல் கொடுத்தோன்னா நம்மள்ட்ட எந்த எரரும் இருக்காது, எந்த வார்னிங்கும் இருக்காது. 0 எரர்ஸ், 0 வார்னிங், 0 ரிமார்க்ஸ். இப்போ இந்த இடத்துல ஒரு விஷயம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஓகே நான் அடுத்தது அதை சொல்கிறேன் உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி இந்த ப்ரோக்ராம் நம்ம வந்து இப்போது ரன் பண்ணணும். ஸோ ரன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம கம்பைல் பண்ணியாச்சு. கம்பைல் பண்ண ப்ரோக்ராமை நம்ம லோட் பண்ணணும் முதல். ஸோ லோட் பண்ணுறதுக்கு என்னென்னா லோட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. லோட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னா இந்த இடத்துல டீபக் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகிருக்கும். அந்த டீபக்குள்ளே அடிஷன் டாட் அவுட், நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், ஒரு டாட் அவுட்புட் ஃபைல் க்ரியேட் பண்ணோம். அதை வந்து நம்ம இந்த ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போதே எக்ஸிக்யூட்டபிள் அப்படின்னு சொல்லி அடிஷன் டாட் அவுட் அப்படின்னு இருந்தது. அப்புறம் ப்ராசஸர் TMS320 C64XX அப்படின்னு எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துருந்தோம். ஸோ இந்த அடிஷன் டாட் அவுட் இது என்னென்னா லோட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது. நம்ம இப்போது இந்த கோட் கம்போசர் ஸ்டுடியோவில் ஒரு ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணுறோன்னா, நம்ம சப்போஸ் ஒரு போர்டு வச்சு போர்டில் ரன் பண்ணோன்னா அந்த போர்டில் இந்த ப்ரோக்ராமை லோட் பண்ணணும். ஓகே, ஸோ அந்த ப்ராசஸ் தான் இந்த லோட் ப்ரோக்ராம் அப்படிங்கிற ப்ராசஸ். ஆனால் இங்கே நம்மள்ட்ட போர்டு கிடையாது, நம்ம சிமுலேட்டர்லாம் ரன் பண்ணுறோம். என்ன தான் சிமுலேட்டரில் ரன் பண்ணாலுமே நம்ம வந்து எந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி அது போர்ட்லேயே நம்ம ரன் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கணுன்றதுனால சேம் லோட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா இது சிமுலேட்டர்லேயே லோட் ஆகிடும் இந்த ப்ரோக்ராம். ஸோ லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எழுதின ப்ரோக்ராமோட அசம்பிளி லாங்குவேஜ் அப்படியே வந்துருச்சு பாருங்கள். நம்ம என்ன ப்ரோக்ராம் எழுதினோமோ அதோட அசம்பிளி. நம்ம ஆக்சுவலாக எழுதினது ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ரோக்ராம் தான். 3 நம்பரை டிக்ளேர் பண்ணியிருந்தோம், 3 இன்டிஜர் வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருந்தோம். அதில் வந்து ஒரு வேரியபிளில் 10, இன்னொரு வேரியபிளில் 20, தேர்ட் வேரியபிள் C = A+B. அவ்வளோதான், ஒரு அடிஷன். அதுக்கப்புறம் அந்த வேல்யூவை பிரிண்ட் பண்ணோம், இவ்வளோ தான். இப்போது ஒன்ஸ் நீங்கள் லோட் பண்ணதுக்கப்புறம் அப்படியே ரன் பண்ணலாம், இல்லைனா இன்னொரு ப்ராசஸ் இருக்குது, அதையும் நான் சொல்கிறேன். மொதல் அப்படியே ரன் பண்ணுறதுக்கு ஸோ மெயின் ப்ரோக்ராம் அப்படின்னு மெயின் ஃபங்க்ஷனுக்கு ஈக்குவலண்ட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா C_int 00 அப்படின்னு சொல்லி வந்து நிற்கும். நீங்கள் ரன் பண்ணணுன்னா இந்த இடத்துல ரன் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள் லெஃப்ட் சைட்லேயே. என்னுடைய மவுஸ் கர்சர் பாருங்கள், லெஃப்ட் சைடில் ரன் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்குது. அந்த பட்டனை கிளிக் பண்ணால் பாருங்கள் 10 + 20 = 30 அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல அவுட்புட் வருது. ஸோ ஒரு சிம்பிளான ப்ரோக்ராம் நம்ம கோட் கம்போசர் ஸ்டுடியோவில் எழுதுகிறோம். 2 நம்பர், அந்த 2 நம்பர் ஆட் பண்ணி வர ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணோம், அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து இதில் FAR ஃபில்டர் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், IAR ஃபில்டர் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து எக்கோ கேன்சலேஷன், ரிவர்பரேஷன், ஆடியோ எஃபெக்ட்ஸ் என்ன வேணால் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு ஒன்ஸ் இந்த ப்ராசஸ் கோட் கம்போசர் ஸ்டுடியோவில் நம்ம எப்படி கோட் எழுதுறது, அந்த கோடை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படிங்கிற ப்ராசஸ்லாம் தெரிஞ்சிருச்சுன்னா என்ன அல்காரிதம் வேணால் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். FFT இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், DFT இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், இமேஜ் ப்ராசஸிங் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஸோ இப்போ இதில் இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, நம்ம ப்ரோக்ராம் லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் ஒன்று வரும். அந்த ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா மிக்ஸ்டு மோட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ மிக்ஸ்டு மோட் அப்படின்னு சொல்லி இது வந்து லோட் ப்ரோக்ராம் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த ஆப்ஷனே எனேபிள் ஆகும். மிக்ஸ்டு மோட் அப்படின்னு சொல்லி இந்த மிக்ஸ்டு மோடை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு லைனுக்கும் ஈக்குவலண்ட்டான அசம்பிளி கோடும் வரும். ஸோ நம்மளுடைய C ஃபங்க்ஷன் இருக்குது, அந்த C கோடோட ஈக்குவலண்ட் அசம்பிளி கோடு அப்படியே கீழே 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 பிரிண்ட் ஆகும் பாருங்கள். ஸோ A = 10 அப்படின்னு சொல்லி இந்த வேரியபிள் அசைன் பண்ணுறது C கோடு. அதுக்கு ஈக்குவலண்ட் அசம்பிளி கோடு பாருங்கள் 3 லைனில் இருக்குது. இந்த 10 வேல்யூ அசைன் பண்ணுறது இங்கே இருக்குது பாருங்கள், நம்பர் 10. ஓகே, ஸோ நம்பர் 10 இருக்குது. அடுத்தது B = 20. அந்த 20க்கு ஈக்குவலண்ட்டான ஹெக்ஸாடெசிமல் பாருங்கள் 1410 ஹெக்ஸாடெசிமல்னா 16. 16ஓட ஒரு 4 ஆட் பண்ணால் 20. ஸோ 20ஓட ஈக்குவலண்ட் ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ வந்து 0x14. அதை வந்து B4 அப்படிங்கிற வேரியபிள் ரெஜிஸ்டரில் ஸ்டோர் பண்ணுறாங்க அல்லது மூவ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 2 வேல்யூவையும் நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ C = A+B, அந்த ஆடு அசம்பிளியில் இருக்குது பாருங்கள், add.l2 அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம 2 வேரியபிளில் கொடுத்த வேல்யூஸ் பார்த்திங்கன்னா 2 ரெஜிஸ்டரில் இருக்குது, B4 and B5 அப்படிங்கிற ரெஜிஸ்டர். அதுக்கப்புறம் அந்த B4 and B5 ரெஜிஸ்டரில் உள்ள டேட்டாவை ஆட் பண்ணி B4லேயே ஸ்டோர் பண்ணுறாங்க பாருங்கள். ஃபைனலாக அந்த B4 அப்படிங்கிற B4 ரெஜிஸ்டரில் உள்ள டேட்டாவை எடுத்து ஸ்டாக் பாயிண்டரில் ஸ்டோர் பண்ணுறாங்க SP.
ஸோ அதை வந்து ஃபைனலாக பிரிண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க பாருங்கள், பிரிண்டஃபுக்கு ஈக்குவலண்ட்டான கோடு இது. ஸோ அந்த மிக்ஸ்டு மோடில் நீங்கள் சி ப்ரோக்ராம் ஒன்று எழுதுனா அதுக்கு ஈக்குவலண்ட்டாக என்னென்ன அசம்பிளி லாங்குவேஜ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியும். ஸோ நம்ம அசம்பிளியில் தான் கோடு எழுதணுன்ற அவசியமே கிடையாது. இன்றைக்கி வந்து சிமுலேட்டர் வந்து ரொம்ப ஸ்மார்ட். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா கோட் கம்போசர் ஸ்டுடியோ ஒரு 15 வருஷம் பழைய சாஃப்ட்வேர் நம்ம டவுன்லோட் பண்ணது, வெர்ஷன் 3.3. அப்போவே வந்து இவ்வளோ ஃபீச்சர் இருக்குன்னா 15 வருஷத்தில் எவ்வளோ டெவலப்மெண்ட் நடந்திருக்கும் அப்படின்னு பாருங்கள். இன்றைக்கி உள்ள கம்பைலர்லாம் இன்னும் ரொம்ப ஸ்மார்ட். நீங்கள் வந்து ஒரு அல்காரிதம் எழுதினாலே போதும், அதுக்கு ஈக்குவலண்ட்டாக அல்காரிதம் ஆப்டிமைஸ் பண்ணி அசம்பிளிலே வந்துடும். அது போக இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அல்காரிதம் கூட எழுத தேவையில்ல, ஜஸ்ட்டு ஏஐட்ட கேட்டால் போதும், இந்த இதுக்கு ஒரு அல்காரிதம் எனக்கு டெவலப் பண்ணி கொடுந்துச்சுன்னா உங்களுக்கு கோடே வந்துடும். ஸோ அந்த கோடை வந்து இந்த ஐடியில் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு ஈக்குவலண்ட்டான அசம்பிளி நீங்கள் பார்க்கலாம். லேட்டஸ்ட்டாக உள்ள கம்பைலர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிஆர் C++ ஆர் whatever லாங்குவேஜ் அதுக்கு ஈக்குவலண்ட்டாக உள்ள ஆப்டிமைஸ்டு கோடே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ரோக்ராம் நம்ம ரன் பண்ணோம் கோட் கம்போசர் ஸ்டுடியோவில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்கள், அதே மாதிரி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலில் இந்த வீடியோவை. அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து சைன் ஆஃப். பாய்.